உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஜோப் chapter 10:12. You gave me life and showed me your unfailing love. My life was preserved by your care. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் உருவாக்கி தாயின் கருவில் நாம் உருவான நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து வந்திருக்கிறார். அவர் இனிமேலும் நம்மை அப்படியே செய்வார். பக்தன் யோபனுடைய வாழ்க்கையில அவர் கடந்து வந்த பாதைகளை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர் இழந்து போயினார். ஆனாலும் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர் இழக்கவில்லை. அவர் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று. அது மாத்திரமல்ல, நிர்வாணமாய் நான் வந்தேன், நிர்வாணமாய் நான் போகிறேன் என்று சொன்னார். எனக்கு பிரியமான தேவஜனமே, நம்முடைய கவலைகளும் நம்முடைய தேவைகளும் நம்முடைய உலகத்தின் காரியங்களும் தான் உங்களையும் என்னையும் சமாதான குறைவினாலும் நம்முடைய சந்தோஷத்தையும் கெடுக்கிறதா இருக்கின்றது. வேதம் சொல்கின்றது, போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்திலும் நீங்களும் நானும் மகிழ்ச்சியாய் நம்பிக்கையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் நமக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழும்படியாய், நாம் சுவாசிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் அவர் முடிவு பரியந்தமும் காத்து வழி நடத்துவார். நம் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். வேதம் சொல்கின்றது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து அவர் ஜீவிக்கிறபடினால் நீங்களும் நானும் ஒரு குறைவும் இன்றி இந்த உலகத்தில் நிச்சயமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழ்வோம் என்று நாம் நம்ப வேண்டும். அப்பொழுது கர்த்தர் யோபுனுடைய எல்லா சூழ்நிலையிலும் யோபுவோடு கூட இருந்து தான் இழந்த எல்லாவற்றையும் அவர் இரட்டத்தனியாய் யோபுக்கு கொடுத்தார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் யோபுக்கு அவர் ஜீவனை கொடுத்தார். எனவேதான் யோபு அதை உணர்ந்தவராய் சொல்கிறார், எனக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீரே, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றிற்று என்று. நமக்குள் ஜீவன் இருந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். எனவே இந்த நாளிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நமக்கு பாராட்டியிருக்கிற ஜீவனை நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்காக அல்ல, ரட்சிப்பதற்காகவே அவர் வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே கர்த்தர் நமக்கு இம்மைக்குரிய ஜீவனை மாத்திரமல்ல, அவர் நித்தியத்துக்குரிய ஜீவனையும் நமக்கு அவர் கொடுத்து சென்றிருக்கிறார். வேதம் சொல்கிறது, தேவன் உங்களையும் என்னையும் அவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் செய்த நல்ல தேவனை நாம் நம்பி விசுவாசிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை ஆண்டவரே நித்திய ராஜ்யத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாய் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.